ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுத்து நம்ம இன்றைய கூடுகையை ஆரம்பிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த மத்தியான வேளையிலே எங்களை ஒன்று கூட்டி கர்த்தாவே எழுதப்பட்ட வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை தியானிக்க எங்கள் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பது என்பது மிகவும் ஆசீர்வாதமான விஷயம். இதுவரைக்கும் எங்களை தாங்கிக் கொண்டு வந்தீர். இந்த மற்ற 2 நாள்களும் இன்றும் சரி நாளையும் சரி எங்களை தாங்கி நடத்துவீராக. அடியேனையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளில் என்ன பேச வேண்டுமோ, இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நீர் என் மூலமாக பேசுகிறாக. மீட்பும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். இன்றைக்கி 21ஆம் அதிகாரம் பார்ப்போம். நாளைக்கு 22ஆம் அதிகாரம் பார்ப்போம். 21ஆம் அதிகாரம் யாராவது ஒருத்தர் படிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கனியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளித்துள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அலங்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 தாதி அளவாய் இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதருடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வஜ்ர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதும ராகம், 7வது ஸ்வர்ண ரத்தினம், 8வது படிக பச்சை,
9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டிக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரமும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பிட்டது. ஆட்டுக்குட்டி ஆனவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடத்துகிறதுமாகிய ஒன்றும் அதை பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. ஓகே, இதில் புதிய வானம் புதிய பூமி கொஞ்சம் நம்ம வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் காகுல்ஸ் போட்டுட்டு பார்ப்போமா? பார்த்தோம்னா ஏசாயா கடைசி 3 அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா புதிய வானம் புதிய பூமியை பற்றி வரும். இதை நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய ஒரு தாக்கம் இதில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் ரொம்ப முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது ஆலயம் இங்கே இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஓகே, ஏன்னா இதை வந்து அடுத்த அதிகாரத்தில் வர்ற அந்த ஜீவத்தண்ணீர் பெருக்கெடுத்து வர்றதை வந்து எசேக்கியேல் கடைசி 8 அதிகாரங்களில் வர்ற 3வது ஆலயத்தோட கனெக்ட் பண்ணி நிறைய பேர் போதிப்பாங்க. அது ஏன் தவறானது அப்படிங்கிறதுக்கு மெயின் திங் என்ன அப்படின்னா, ஆலயமே கிடையாது, ஆட்டுக்குட்டியானவர் தான் ஆலயமாக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. 3வது ஆலயம்ன்றது 1000 வருஷ அரசாட்சியில் இருக்க போது அந்த பூமியே இல்லாமல் போயிடுது. அது இருந்த அந்த இடமே இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக இங்கே தான் வந்து திருச்சபை மறுபடியுமாக சொல்லப்படுவது. நான் 3வது அதிகாரத்துக்கு அப்புறமாக திருச்சபை சொல்லப்படுவது எங்கே அப்படின்னா, வசனம் 21 9ஆம் வசனம், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி. பாருங்க, இது வரைக்கும் மணவாட்டி மணவாட்டி மணவாட்டின்னு சொன்னவர், இங்கே மனைவியாகிய மணவாட்டி. திஸ் இஸ் வேர் தி சர்ச் கம்ஸ். இங்கே தான் வந்து திருச்சபை என்பது வருகிறது, இங்கே தான் வருது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இந்த நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னது போல் திருச்சபை என்பது உபத்திரவ காலத்துக்குள்ளேயோ மகா உபத்திரவ காலத்துக்குள்ளேயோ செல்லாது என்பதற்கான அனதர் பாயிண்டர். மணவாட்டி என்று எங்கேயுமே வராது. இந்த 7 வருஷங்களில் வர்ற அந்த முத்திரை உடைப்பும் சரி, கலசங்களும் சரி, எக்காலங்களும் சரி, இங்கே திருச்சபை கிடையாது அப்படின்றதுக்கான ஐட்டம் ரொம்ப ரொம்ப தெளிவான பார்வை என்ன அப்படின்னா, இங்கே திருச்சபை இங்கே மனைவியாகிய மணவாட்டி என்று அழகாக குறிப்பிடப்படுகிறது. இதில் வந்து ரொம்ப அருமையான டிஸ்கிரிப்டிவ் இது இருக்குது. பொன்னாலான வீதி, சந்திரகாந்தம், சுனீரம், நீலம், இந்த விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு தூங்கினீங்க அப்படின்னா இது கனவு வரும். கனவு வந்தோடனே நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அந்த கனவை வந்து கனவாக எடுத்துக்கிறது ஓகே, அதை வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக நான் அங்கே பரலோகத்துக்கே போயிட்டு வந்தேன் அப்படின்ற இது வந்து எருசலேமுடைய டிஸ்கிரிப்ஷன் தான். இந்த எருசலேமோட டிஸ்கிரிப்ஷன் பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்க போகிறது. இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தான், புரியுதுங்களா? அதனால தான் மணவாட்டியாகிய எருசலேம், மனைவியாகிய மணவாட்டியாகிய எருசலேம். அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜொலித்தோம் என்றால் இப்படி இருப்போம். இயேசுவுக்காக நாம்
பிரகாசமாக சுடர்விட்டு எரியும் விளக்காக யோவான் இருந்தான் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அதே போல் சுடர்விட்டு எரியும் விளக்காக ஜொலித்தோம் என்றால், நாம் ஜொலித்தோம்னா நாம் இந்த இந்த பரம எருசலேமில் நாம் சாரல் நவரோஜியோட ஒரு பாட்டு இருக்குது, பரம எருசலேமே பரலோகத்தை விட்டு இருக்கிறேன்னு. அந்த பாட்டில் இருக்கிற வரிகள் கூட நான் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோன்னா, பரம எருசலேம் நாம் பரலோகம் விட்டு இறங்குவோம் அப்படின்னு போடுறது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இதில் ரொம்ப இன்னொரு முக்கியமானது, பயப்படுகிறவர்கள் இதில் நுழைவதில்லை அப்படின்னு 8ஆம் வசனத்தில் இருக்குது. பயப்படுகிறவர்கள் அக்கினிக்கடலில் பங்கடைவார்கள் அப்படின்னோடனே, கர்த்தருக்கு இனிமேல் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு ப்ரீச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இங்கே இல்லை. 3 வகையான பயம் கிரேக்கத்தில் குறிப்பிடப்படுகிறது. டெய்லியா, ஃபோபியா, பரனோயா. டெய்லியா, ஃபோபியா, பரனோயா. இங்கே வர்றது டெய்லியா பயம் என்பது இது என்ன விதமான பயம் என்றால், ஒரு ரீசனே இல்லாத வர்ற பயம் ஃபோபியா. பாரனோயான்றது தெளிவற்ற தன்மை. டெய்லியான்றது எதற்கெடுத்தாலும் பயப்படும் தன்மை. நாம் தேவனிடத்தில் பயமுள்ளவர்களாக, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை அது பழைய ஏற்பாடு பிரதர், இங்கே கிடையாது பிரதர். தெய்வ பயமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றத நிருபங்கள்லேயும் நமக்கு போதிக்குது. நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு இயேசுவே பிதாவுக்கு பயப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், ஆனால் தட் ஹெல்தி ஃபியர் இஸ் இம்பார்ட்டன்ட். தேவனால் எல்லாம் கூடும், தேவன் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறார், தேவன் அது தேவை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவை, மற்ற எந்த பயமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே பயப்படுகிறவர்கள் அக்னி கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்றது இருக்குது. பிரதர் எனக்கு இப்போது கர்ப்பமூச்சை பார்த்தா பயம் பிரதர், அதால் நான் அது ஃபோபியா, அது டெய்லியா கிடையாது. அதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அக்ரோஃபோபியா, சில பேருக்கு லிஃப்ட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க கிளாஸ்ட்ரோஃபோபிக் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இனம் புரியாத பயங்கள். இது இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தேவனுக்கு அல்லாதவைகளுக்கு பயப்படுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு என்ன நடக்க போகுதோன்னு தெரியாத அந்த பயம், அதெல்லாம் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாதனால அவிசுவாசிகள் எல்லாம் அடுத்ததுலேயே பார்த்தோன்னா அவிசுவாசிகள் பங்கடைவார்கள், அக்னிக்கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாக நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி ஸ்தாதி அளவு 12,000 ஸ்தாதி அளவு அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது 2200 மைல்ஸ் அப்படிம்பாங்க. மூன்றுமே ஒரு கியூப் மாதிரி இறங்க போகுது அப்படின்றது ஒரு அப்படின்றது எழுதப்பட்டு இருக்குது. ஒரு கியூப் மாதிரி இறங்க போகுதுன்னு. உடனே இதை கிட்டத்தட்ட ஒரு 2000 நியூயார்க் நகரங்கள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருந்தால் அவ்வளவு பெருசாக இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சப்போசிஷன்ஸ், அதெல்லாம் விஷயங்கள். மெயினாக என்ன அப்படின்னா, நான் ஜொலிப்பேனா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அது என்னுடைய வாசஸ்தலம் அப்படின்றது, நான் தான் வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காதவங்க தான் அதை ஒரு வாசஸ்தலமாக நினச்சி அதை படுறலாம். நான் தான் அங்கே ஜொலிக்க போகிறது. ஏன்னா அஸ்திபார கற்களாக யாரோட பெயர் இருக்குது? 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இஸ்ரவேலும் திருச்சபையும் ஒன்றாகிவிட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பிரதர், அங்கே 12 கோத்திரங்களுடைய பெயர் தான் பிரதர் இருக்குது, அதனால் புறஜாதிகள் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இஸ்ரவேலும் திருச்சபையும் ஒன்றாக்கி விட்டார் ஆண்டவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த வசனம் அனுப்பி விடுறேன். நடுவாக இருந்த பகையை கர்த்தர் அழித்து
ஒரே மனுஷனாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் இஸ்ரவேலர்களும் ஒரே திருச்சபையாகத்தான் அவர் தெரிந்து கொள்கிறார். அவருடைய பார்வையில் வேற்றுமையின் நிழல் இல்லாதவர் நம்முடைய பிதாவானவர். இதை புரிஞ்சுக்கங்க. ஓகே, கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர் மாதிரி தெரியும், ஆனால் நிறைய டெப்த் இருக்குது இதில். இதை படிச்சுட்டு தூங்கிட்டு நல்லா கனவு கண்டுட்டு நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது எருசலேமுடைய டிஸ்கிரிப்ஷன் தான், பரலோகத்தோட டிஸ்கிரிப்ஷன் இல்லை. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இது அந்த சமயத்துல சபைக்கு தன்னுடைய முன்னாடி வாழ்ந்த அந்த பூமியோட இது ஞாபகம் இருக்குமா? நல்ல கேள்வி. ஞாபகம் இருக்கிறதுனால தான் கண்ணீர் எல்லாம் துடைப்பார்னு வருது பாருங்க. இப்போது நீங்கள் வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விசுவாசி மறிக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிறாரு, அவர் உயிர் தெழுறாரு, உயிர் தெழுந்துட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போயிட்டு அவரோட ஃபேமிலி யாரையுமே காணும், ஏன்னா அவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கலை அப்படின்னு அவருக்கு துக்கம் இருக்குமா? நிச்சயமாக துக்கம் இருக்கும். அதனால தான் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். we will remember and we will cry. அதனால தான் அங்கே கண்ணீர் வருது நமக்கு. ஓகே, நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் அவர் துடைக்க போகிறார். அப்படிங்கிறது வந்து எதனால் அப்படின்னா, நான் இவ்வளவு நாள் நீங்கள் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க வந்து மறிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலை அப்படின்னா, உங்களுக்கு இப்போ மனசு கஷ்டத்தை விட பரலோகத்தில் மனசு கஷ்டம் இருக்கும், நான் அவங்க இல்லையே அப்படின்றதுனால. ஸோ யூ வில் ரிமெம்பரன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் யூ வில் ரிமெம்பர். ஆனால் அதை விட முக்கியமானது நாம் இயேசுவோடவே கூட இருக்க போகிறோன்றது. அதனால் இந்த ரிமெம்பரன்ஸ், அதாவது இதில் வந்து இது எப்படின்னா, ஒரு பக்கெட் தண்ணி, அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரே ஒரு சின்ன கருப்பாக ஏதோ ஒன்று விழுந்துருக்குன்றதால முழு பக்கெட் தண்ணியும் கொட்டுறதில்ல, அந்த கருப்பு தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த கருப்பாக இருக்கிற அந்த புழுதி தான் வந்து இந்த ரிமெம்பரன்ஸ்ன்றது. இந்த பக்கெட் ஃபுல்லாக இருக்கிறது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், அவரோட நாம் கூட இருக்க போகிறது, அந்த சந்தோஷம். அதனால் அதை நாம் நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினே. தவிர இந்த ஒரு சின்ன இது இருக்கோ அதான் அவர் எடுத்து போட்டுடுறாரு, ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். அதை நான் சொல்லுங்க. அது உன்னை மனவாட்டியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரு கூட்டிட்டு போறாரு. காட்டுறது வந்து எருசலேமுடைய நீளம், அது எப்படி இருக்குது, 12 கல்லு, இது அதுன்னு அதை தானே காட்டுறாரு. மனவாட்டி எங்க காட்டினாரு? அதுதான் மனவாட்டி, அதான் சொல்றேன். அதுதான் மனைவியாகிய மனவாட்டி. நாம தான் வரப்போறோம். அப்படி பல 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 நாம தான் வரப்போறோம். அப்ப எருசலேம் தானே சொல்றாரு? ஆமாங்க, எருசலேம் தாங்க. நாம தான் புதிய எருசலேம், நாம தான் புதிய எருசலேம் சொல்லிட்டு இருக்கேன். திருச்சபை தான் புதிய எருசலேமா வரப்போகுது. திருச்சபை தான் புதிய எருசலேமா வரப்போகுது. அப்போ திருச்சபைக்கு அந்த எருசலேமுக்குள்ள இருக்கிறவங்களா வருவோமா? எப்படி அது? ஓகே, அது வந்து எப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறாரா? ஆமா. அப்போ கல்லு தானே இயேசு? ஆமா, கல்லு தானே இயேசு. இயேசு மனுஷன் கிடையாது. ஆமா. ஆமாவா? என்னங்க, அவர் மூளைக்கு தலைக்கல். இதெல்லாம் இந்த நகரம் அப்படின்னு காமிக்கிறது. இந்த இதெல்லாம் வந்து ஒரு உருவகம் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஊரே பார்த்து சிரிக்க போகுது அப்படின்னா, ஊர் பார்த்து சிரிக்க போகுது, அந்த ஊர் பார்த்து சிரிக்க போகுது இல்லை, அது ஊரில் இருக்கிற மக்கள். அதுபோல் நம்ம தான் இறங்கி வர போகிறோம் அப்படின்னா, நாம் அந்த நகரத்துக்குள்ளே இருக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஓகே, அப்படிப்பட்டதா இருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அவர் வந்து அந்த அஸ்திபார கல்லின் மேல் நாம கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் சொல்லி ஒரு வசனம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி போடப்பட்ட கல்லாகிய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு அஸ்திபாரமும் போட முடியாது. கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம்னு இருக்கு. கொரிந்தியர்ல வரும் அது.
2 கொரிந்தியரில் வரும்னு நினைக்கிறேன். மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம்னு சொல்லி ஆமாம் வருது. ஆமாம் 1 கொரிந்தியரில் வரும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம்னாக்கா இது கொஞ்சம் விளங்கும். ஆமாம் 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 சரி. ஆமாம். இன்னொன்று வந்து இயேசு தலை, சபை வந்து உடம்பு அப்படின்னும் போது அப்படி அந்த வகையில நம்ம பார்க்கலாம். ஆமாம், மெனி வேஸ் நம்ம வந்து பார்க்கலாம். மெயினாக வந்து அந்த நகரம் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது, திருச்சபை இறங்குதுன்னு பார்க்கணும். அதை வந்து நிறைய கிறிஸ்தவங்க செய்கிற தவறு என்னன்னா, எங்க வருது எது இறங்குது இல்ல? ஆமாம், இறங்குறது வந்து புதிய பூமியில் இறங்க போகுது. புதிய பூமி புதிய வானத்துல வரும். ஆமாம், புதிய வானம் புதிய பூமி படைக்கிறார் இல்லையா, புதிய பூமியில் வரப்போகுது. சரி, அப்போ வந்து இந்த 1000 வருட அரசாட்சி பழைய பூமியில தானே? ஆமாம், பழைய பூமியில். அது சமுத்திரமே காணப்படாது புதிய பூமியில் இதுவே கிடையாது. அது பாருங்க, படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சமுத்திரம் காணப்படவில்லை இருக்கும் புதிய பூமியில். ஓகே, எல்லாமே பூமியா தான் இருக்கும். நமக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது நமக்கு. நாம் வந்து இயேசுவோட இருப்போன்றது ரொம்ப முக்கியம். அதில் வந்து சின்ன டீடைல்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆமாம் நம்ம இப்போ பூமியில இருக்கிற இந்த சரீரத்துக்கு தேவையான எதுவுமே அந்த மகிமையின் சரீரத்துக்கு தேவைப்படாதா? ஆமாம், நமக்கு தேவையானது எதுவுமே அதுக்கு தேவை கிடையாது. ஆனாலும் சில இதை வச்சுட்டு தே கேன் ஈட் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்த்து. ஏன்னா இயேசு வந்து மகிமையாக்கப்பட்ட சரீரத்தில் இயேசு வந்து சாப்பிட்டாரு. ஓகேவா? என்னம்மா பாதாம் கிட்ட சொன்னது அந்த ஒரு பழத்தை இதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நீங்க பண்ணலாம்னு சொன்னால, அப்ப சாப்பிட்டாங்க தானே அர்த்தம். எஸ் அதான் நம்ம சாப்பிட முடியும்ன்றதால தானே ஜீவ விருட்சமே இருக்குது. ஜீவ விருட்சத்தின் கனி அடுத்த சாப்டர்ல வரும். அது ஓகே, சாப்பிட முடியும். ஆனால் அது தேவை கிடையாது. அது புரிஞ்சுக்கங்க, நமக்கு தேவை கிடையாது. இப்போ சாப்பாடுன்றது ஒரு தேவை. ஆமாம், இப்போ சஸ்டெனன்ஸுக்கு சாப்பாடுன்றது தேவை, ஒரு உணவுன்றது தேவை. இந்த உணவுன்றது தேவையாக இருக்காது. ஏன்னா எந்த ஏக்கமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை அப்படின்னா பசியும் இருக்காது. ஏன்னா பசிக்காகத்தான் இப்போது முட்டி மோதுறோம். மெயினாக பசிக்காக தானே. உணவு, உடை, இருப்பிடம், உறையுள். உணவு, உடை, உறையுள், அதுதான் வந்து அதுதான் வந்து பேசிக் நீட்ஸாக இருக்குது. அந்த பேசிக் நீட்ஸ் அது இருக்காது. ஏன்னா we will get the strength from the Lord. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகே, ஓவரால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஐநோ இந்த ஒரு மாதம் வந்து ஏதோ புல்லட் ட்ரெயினில் போகிற மாதிரி கடந்து போயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் ஒரு வசனமும் உட்காந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா 25 வருஷமாக இருக்கிற பண்ண ஆராய்ச்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு உங்களுக்கான தேவை இருக்கா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். அதனால் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன், ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி. சொல்றேன், நீங்க சொன்னதுல ஒரு 90-95% ஆல்ரெடி ஐ நோ. ஓகே, அதனால எனக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் ரொம்ப உபயோகமா இருந்ததை தவிர மற்றபடி ஒரு மறுபடியும் அதை ரீகலெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. வெரி குட். அதான் நம்ம உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது அப்படின்னா வெரி குட். தட் இஸ் கரெக்டாக. எனக்கு கற்றுக் கொடுத்த கதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதான் எனக்கு கற்றுக் கொடுத்த கதை தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னன்னா நான் இன்னும் டெப்தா யோசிச்சேன், அது டெப்தா இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் அப்செட் தான். இல்லை, அந்த டெப்த்தாக போனேன் அப்படின்னா வந்து அதான் அந்த எபேசு சபை மட்டுமே வந்து 3 மணி நேரத்துக்கு எடுத்திருக்கேன் சிஸ்டர் நான். அதெல்லாம் இருக்குது.
அதாவது ரெக்கார்டிங்லாம் இருக்குது. எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அந்த எபேசு சபையை பற்றி மட்டுமே வந்து 3 மணி நேரம் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அது அவ்வளோ டெப்த்து போக முடியும். ஆனால் இது வந்து 1 மாதத்துக்குள்ளே ஒரு ஸ்டடி அப்படின்றதுனால நான் டெப்த்து போகலை. இது வந்து ரிசர்ச் கிடையாது, இது ஸ்டடி, மோர் ஆஃப் அ ஸ்டடி. ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது வெளிப்பட்டின விசேஷத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து 1-2 தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் சொன்ன அளவுக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு முன்னாடியே? ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா இருந்துச்சு தவிர மேலதிகமான தகவல் இருந்தது, ஆனால் அது ரொம்ப கம்மி. ஓகே. ராஜி, உங்களுக்குமா? வீட்டில் இருக்கிறாங்க. ஓரளவு நான் பார்த்துருக்கேன், நிறைய இது கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். உங்களோடது எனக்கு சைடாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகேம்மா, ஓகே. ஏன்னா நமக்கு டைம் இல்லைன்னா வெறும் 1/2 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்லை, அதான் இது 1 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். ஏன்னா ரொம்ப இழுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோமா, ஏதாவது ஒரு தடை வந்துடுது, ஸ்டாப் ஆகிடுது, பாதியில் நின்றுடுது. அதனாலே வந்து நான் ஆக்சுவலாக என்னுடைய மினிஸ்ட்ரி அப்டேட் கொடுப்போம் பாருங்கள். எஸ்கட்டாலஜி ஆரம்பித்தேன் லாஸ்ட் அக்டோபரில் ஆரம்பித்தேன். பிப்ரவரியில் நின்று போச்சு, பாதியிலே நின்று போச்சு. அவங்களுக்கு இன்னும் ஃபிலடெல்ஃபியா சபையே இன்னும் எடுக்கல நான். ஸோ ரொம்ப டெப்த்து போகணுன்னா அந்த கண்டினியூஸாக வர்றது. இப்போ பாருங்கள், இந்த 1/2 அன் ஹவர்ன்றதால ஒரு இது மாதிரி வந்துட்டுருக்கீங்க. இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக வர்றதுக்கு தடைகள் நிறைய வரும்போது அதை மீறி பண்ண முடியல. அதனால தான் 1/2 அன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டமாக ஓடினதால தான். அந்த டைம் லிமிட்டுக்கு நம்ம இவ்வளவுதான் பண்ண முடியும். அது இருக்குது. ஆமா. இன்னொன்னு பாருங்க, முழுசா கூட உட்கார கூட முடிய மாட்டேங்குது எனக்கெல்லாம். டயர்ட் ஆயிடுது. உட்கார்ந்து இருக்கிறதே டயர்ட் ஆகுது. என்ன பண்ண? ஓகே, சரி. பியூலாக்கா, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் சொன்னது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்ததுன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஏமாற்றம் அடையலை. ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் ஐ எம் ஹாப்பி. எதுவுமே வந்து நான் கற்றுக்கிட்டதுல இருந்து டீவியேட் ஆகலை. அது ஒன்று இருக்கு. தட் இஸ் சில நேரம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா? யூதர்களுடைய கல்யாண முறைமை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை அது புதுசா உங்களுக்கு? இல்ல, தெரிஞ்சிருக்கேன். ஓரளவுக்கு நிறையவே தெரியும். நீ இன்னும் மேலதிகமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அந்த அந்த நீங்க வந்து அந்த வெள்ளிக்காசு இருக்குல்ல, அது வருவீங்கன்னு யோசிச்சா நீங்க அதை விட்டீங்க. எது? வெள்ளிக்காசு. எந்த வெள்ளிக்காசு? 10 வெள்ளிக்காசு. ஆமா. அது வந்து அந்த மணவாளன் வந்து 10 வெள்ளிக்காசு குடுத்துட்டு போவாராம். அது வந்து மணவாளன் வந்து அந்த எந்த நேரம் வேணாலும் வருவார் இல்லையா குதிரையில. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த 10 வெள்ளிக்காசோட நிக்கணும். அப்படி இல்லைனாக்கா அது வந்து ஒரு டிகிரேட் மாதிரி ஆயிடும். அதனாலதான் அவங்க வந்து அவ்வளவு அந்த ஒரு காசு என்ன 10ல 1 போச்சுன்னா என்ன பெரிய காரியம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னா, ஆனா இது வந்து இப்படி மணவாளன் வரும்போது அந்த பொண்ணு கிட்ட அந்த நெத்திலேயே என்னவோ போடுவாங்க போல இருக்கு. அது சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த 10 காசும் இருக்கணும் அவ கையில. அப்பதான் இந்த மணவாளனை அவ மதிக்கிறான்னு அர்த்தமா. அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருந்தேன்னா, ஆனா என்னன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி வர்றதுல இதெல்லாம் ஆட் பண்ணாக்கா டைம் வந்து கன்சியூம் ஆகும். இல்லை, அதான் இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா யூத கல்யாண முறைமை மட்டுமே வந்து 5 நாளைக்கு எடுக்கலாம். அவ்வளவு டெப்த் இருக்கு. பைபிள்ல இருந்தே எடுத்து நிறைய பேசலாம். ஓகேங்களா? மத்தையில இருந்து அதான் எடுத்து வந்து கொடுத்தேன். என்னது? இந்த 10 வெள்ளிக்காசு தெரியாது. ஆனா வந்து 10 கன்னிகைகள் ஓமைகள்ல வருது இல்லையா? அந்த 10 கன்னிகைகள் வந்து திருச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா திருச்சபை கிடையாது. அது
அது தெரியும் எனக்கு. ஓகே, அது வந்து இது கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஏதோ ஒரு இந்த மாதிரி மெசேஜ் இதுல தான் கேட்டிருக்கேன். அது வந்து எனக்கு வந்து அது ரீகலெக்ட் ஆச்சு. ஓகே ஓகே. அது எனக்கு 10 வெள்ளிக்காசு வந்து அது ஊமையாக தான் தெரியும். அதில் வர்ற இது கொஞ்சம் வித்தியாசமான பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறேன். பட் இதை நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். அது யூத திருமண முறைமைகளில் ஒன்றான்னு சர்ச் பண்ணி பார்க்குறேன். டெஃபினட்டாக பார்க்கலாம். ஏன்னா யூத திருமண முறைமைகள் தான் kabat.org போனால் கிடைக்குது நமக்கு. வாட் இஸ் தட் அப்படின்னு ரிச்சுவல்ஸ் இருக்கும் இல்லையா மேரேஜ்ல. அதான் கஷ்டம் சார். அந்த கலாச்சாரம் நமக்கு புரிஞ்சுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெசேஜ்ல எனக்கு நான் கேட்டிருக்கேன். நான் அது இப்போ பார்க்குறேன். நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். புதுசான இன்ஃபர்மேஷன் இது. ஓகே, புதுசான இன்ஃபர்மேஷன் இருக்கு. கன்ஃபர்மேஷன் பண்ணிக்காங்க. சரி, நம்ம நிறைய கேட்குறோம். எல்லாமே வந்து இருக்குதா அப்படின்றது, எல்லாம் வந்து கனெக்டடா இல்ல ஜென்யூனான்றது நமக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் அது மெயினாக என்னன்னு பார்த்தோன்னா, இது எனக்கு வர்ற சோர்ஸஸ் வந்து 2 சோர்ஸு. ஒன்று வந்து மெசியானிக் காங்கிரிகேஷன் இஸ்ரேலில் ஒன்று இருக்குது, அவங்க எடுக்கிற லெசன்ஸு. அது ஒரு பைபிள் காலேஜ் ஒன்று இருக்குது, அவங்க எடுக்கிற லெசன்ஸு. இன்னொன்று வந்து ஏன் பைபிள் காலேஜ் பாஸ்டர், அவர் வந்து இஸ்ரேலில் போய் ஆராய்ச்சி பண்ணுறவர். அதில் அவங்க 2 பேரோட சோர்ஸும் வந்து நான் வந்து சந்தேகப்படாமல் எடுத்துப்பேன். மற்றபடி மற்ற எந்த சோர்ஸ்லேருந்து வந்தாலும் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மறந்துருது. இப்ப நான் உங்ககிட்ட சந்தேகம் கேட்டப்ப இதை மறந்துட்டேன் பாருங்க. இந்த 12 கோத்திரம்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த அது என்னது வாசல்கள் பேரு 12 பிரஷியஸ் ஸ்டோன்லாம் சொன்னோம் இல்லையா, அப்ப படிச்சோம் இல்லையா. ஆமா ஆமா ஆமா. இப்போ அட் பிரசன்ட் வந்து 10 கோத்திரம் காணாம போயிடுச்சுன்றாங்க. 12. ஆமாம் ஆமாம் ஆமாம். த லாஸ்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இருக்கு. ஆமாம், யூதாவும் பென்யமீன் கோத்திரம் வந்தா இப்ப வந்து யூதர்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா மீதி அந்த 10 பேர் வந்து அந்த அசிரிய ராஜா வந்து படையெடுத்து வந்தார் இல்லையா. ஆமா, தில்காத் பில்நேசர். அங்கேருந்து இவங்களை வந்து வெளியில கொண்டு போய் அவங்க நாட்டுல வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆளுங்களை இங்க கொண்டு வந்து போட்டு இவங்களை வந்து அந்த நாட்டுல அடிமையா வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு செதறடிச்சிட்டாரு. அதனால இப்ப வந்து இந்த கோத்திரங்கள் காணாமல் போன கோத்திரங்கள்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்ல பேசுறாங்க அப்படிங்கறது ஒரு ஹிஸ்டாரிக் மெசேஜ் நான் பார்த்தேன். கரெக்ட். அப்படின்னா இப்ப நீங்க சொல்ற அந்த 12 கோத்திரங்கள் இவரு எப்படி வருவாங்க? இப்பதான் காணாம போயிட்டாங்கல்ல. காணாம போயிட்டாங்கன்னா இப்ப இருக்கிற 800 கோடியில தான் இருக்கிறாங்க அவங்க. ஆனா இவங்கதான் அப்படின்னு தெரியாதுல்ல. எசேக்கியேல் 37 இதுக்கு தான் படிக்கணும். அந்த ஒரே நாளில் வந்து இஸ்ரவேல் திரும்பி உருவாகும் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும். எலும்பு பள்ளத்தாக்கு படிச்சிங்க அப்படின்னா, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த 10 கோத்திரத்தை குறித்து நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா 2 ரீசன். ஓகே, ஒன்று, இப்போது நீங்கள் இஸ்ரவேலரா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நான் இஸ்ரவேலனா இல்லையான்றது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா நாம் வந்து நம்முடைய மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு கொள்ளு தாத்தாவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதுக்கு மேலே தெரியாது. ஓகேவா? பரம்பரையெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. 7வது சந்ததியில் இருக்கிறவன் பரம்பரை, நம்மளுக்கு பரம்பரையெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால தான் பரம்பரைன்னு வந்தது. ஓகேங்களா? பரம்பரை. ஆமா. இப்போ அதுதான் இப்ப வந்து அப்படி வரும்போது இந்த ஜனங்கள் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியவே இழந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெகேமியா அந்த இது படிக்கிறோம் இல்லையா. அதுலயே அட்டவணையில தங்களுடைய பெயர்களை காணாமல் போனவங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆமா, அந்த மாதிரி டோட்டல் ஐடென்டிட்டி இழந்துட்டு கூட இருக்கிறாங்க இல்லையா. ஆமாம்மா. இப்போ அதால தான் வந்து நாம் புறஜாதி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நாம் இஸ்ரவேலா கூட இருக்கலாம், தெரியாது, சொல்ல முடியாது. இந்தியாவில்
அவ்வளோ வந்து இஸ்ரேலைட்ஸ் வந்து தங்கியிருக்காங்க. சாலமன் காலத்துல இருந்தே இருக்கிறாங்கன்றாங்க. ஆமாம், சாலமன் காலத்தில் இந்தியாவோட தொடர்பு இருந்தது அப்படின்றதுக்கு என்னன்னா அவனுக்கு வந்து மயில் இறகு புடவை ஆமாம், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸ்பைசஸ் தந்தம் தந்தம் நம்ம யானை தந்தம் இங்கேருந்து போயிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பைபிள்லயே சாலமன் இதுல பாக்குறோம். ஆமாம் ஆமாம், இதையெல்லாம் வியாபாரம் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் வந்து இந்தியால வந்து வாழ்க்கையே நடத்துனாங்க, அவங்க குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரியன்னு சொல்லி போட்டிருந்தான் அந்த பையன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். பாருங்க இதில் மயில்களுக்கு எபிரேயில் துக்கி ஈம் அப்படின்ற சொல்லாடல் இருக்கு. துக்கி ஈம், ஓகேங்களா? டு க இ ம, துக்கி ஈம், தோகை. இது என்ன பறவை அப்படின்னு கேட்டிருப்பாங்க, தோகை அப்படின்றப்பாங்க தமிழங்க. அதுதான் துக்கி ஈம் ஆச்சு அங்கே போயிட்டு. ஈம்னா வந்து பன்மை. அப்போது அந்த காலத்தில் அதாவது 2000 பிசி சாலமன்னா, ஓகே, 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயங்கள். இது குரங்குகள் வந்தது, குரங்குகள் இங்கேருந்து தான் இம்போர்ட் ஆச்சு. என்ன பண்ணாங்க குரங்கை வச்சு நமக்கு தெரியாது. ஓகே, சாலமன் வந்து அதெல்லாம் இறக்குமதி பண்ணாருன்னு நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. ஆமாம், பைபிளில் படிக்கிறோம்னா. ஓகே, இதெல்லாம் வந்து எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ தோகை ரிலேட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி. தோகைன்றதை வந்து தமிழில் கவிதை நடையில் பார்த்தோம் அப்படின்னா மயிலுக்கு தான் தோகை அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா, தோகை. ஆமாம், அந்த ஸோ நாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழில் தோகைன்னு கூப்பிட்டுக்கலாம் மயில, நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்க, அதுவும் வந்து எசியோன் கெபேர்லேருந்து தான் போயிட்டு வந்தாங்க, பர்வாயும் போயிட்டு வந்தாங்கன்றிருக்கு. எசியோன் கெபேர்ன்றது வந்து செங்கடல்ல இருக்கிறது. பிரதர் எப்படின்னா மும்பை பக்கம், அப்புறம் வந்து இந்த சைட்ல ஏதோ ஒரு இடம் போட்டிருந்தாங்க நார்த் இந்தியாவில். அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ட்ரைப் வந்து மனாசே கோத்திரமா என்னமோன்னு சொல்லி பெனே மனாசே. ஆமா, இதுல நான் நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க. பெனே மனாசே இருக்கு, பெனே எப்ராயிமும் இருக்கு ஆந்திர பிரதேஷ்ல. இப்போ நீங்க சொல்றீங்களே இந்த பேர்லாம் போட்டு தான் அந்த பையன் போட்டுருந்தான். இருக்கு பெனே மனாசே அப்ரூவ்டு. பெனே மனாசே திரும்பி வரதுக்கு அப்ரூவ்டு பை ரபி, சீஃப் ரபினேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் அப்ரூவ்ட். அவங்க திரும்பி வரலான்னு. இல்ல கேரளாவுல பார்த்தாங்களாங்க பிரதர். கேரளால வந்து இப்ப இந்த 48ல வந்து தேசம் போட்டாங்க இல்லையா, அப்போ இவங்க எல்லாம் வந்து ஒரிஜினலான்னு வந்து பார்த்தப்போ, அப்போ அந்த காலத்துல சாலமன் அந்த காலத்துல உள்ள வழிபாட்டு முறைகள்ல இருந்து பல கலாச்சாரத்துல இருந்து கொஞ்சம் கூட மாறாம இருந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருந்தான். தோமையார் கட்டின கோவில் ஒன்று இருக்குது, அது இப்போ சிவன் கோவிலாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே சிவன் கிடையாது அது. ஓகே, சிவன் கோவிலாக இருக்குது, சிவன் கிடையாது அங்கே, அது உள்ளே இருக்கிறது. ஓகே, தோமையார் கட்டின கோவில் இருக்குது. தாமஸ் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு இடித்து பிழிந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு சொல்லி கொடுத்ததே தாமஸ் தானோ. அது வரைக்கும் அவங்க வந்து விலங்குகளோட கொழுப்பை வச்சு எரிச்சிட்டு இருந்தாங்களாம் விளக்குக்கு. இடித்து பிழிந்த எண்ணெயை யூஸ் பண்ணணும், அங்கேருந்தா வந்து விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஆமணக்கை வந்து இடித்து பிழிஞ்சு விளக்கெண்ணெய் ஆச்சு. அதெல்லாம் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கலாம், நிறைய பேசிட்டு இருக்கலாம் சிஸ்டர். ஹிஸ்டரியில இருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நம்ம வந்து இந்தியா அவ்வளோ கனெக்டடா இருக்கிறோமே அப்படின்னு. இல்லை, ஆமாம், இப்போது நம்ம பரிசம் போடுறது அப்படிலாம் அதெல்லாம் வந்து யூத முறைமைகள் இருக்குது பாருங்க. பரிசம் போடுறது யூத முறைமையில் இருக்குது. வரன் தட்சிணை தான், வரதட்சணை, வரன் கொடுக்கும் தட்சிணை யூத முறைமையில் இருக்குது. இங்கே 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 பொண்ணு கொடுக்கணும்னு மாற்றி சாப்பிடுச்சுட்டாங்க, இதையே மாற்றிட்டானுங்க. ஓகே, ஆமாம். சரி அக்கா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, முடிக்கலாம். சரி.
ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆஹ் ஒரு கருதலான பகுதின்னு சொல்லி நாங்க இப்ப வெளிப்படுத்துற சுவிசேஷத்தை பார்க்கிறோம். அதுல பல காரியங்கள் எங்களுக்கு புதிரான காரியங்களா இருந்தாலும் இந்த குறுகிய காலகட்டத்துல எவ்வளவு தூரம் நாங்க காரியங்களை தெரிந்து கொள்ளவும், ஏற்கனவே தெரிந்து கொண்ட காரியங்களை ரிஃப்ரெஷ் செய்து கொள்ளவும் கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி சொல்றப்பா. இதை நடத்தின சகோதரனுக்காக நன்றி சொல்றேன். இவ்வளவு செய்திகளை, இவ்வளவு தகவல்களை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறபடினால அவருடைய ஞானத்துக்காக நன்றி சொல்லிக்கிறேன். அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமா விளங்க உதவி செய்யுங்க. இது எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இன்னும் அதிகமா மேலதிகமா இன்னும் அறிகிற அறிவில வளர எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அர்ப்பணிக்கிறப்பா. இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். மீதி இருக்கிற நேரத்தில் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்பட்டுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.